ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி பண்ணுறதுக்கு தேவையான அளவு இலைகளை வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ இலைகள் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த கட்டுக்கோழி இலையை இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜெல்லி பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நம்ம இலைகளை வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசைஞ்சு வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஜெல்லி வந்துட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம இலைகளை ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1.5 கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் தான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட சுகர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் இல்லாமல் கூட செய்யலாம், சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இலையை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிச்சு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த இலையில் இருக்க சாறு பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் வந்துட்டு இறங்கி நம்மளுக்கு ஜெல்லி பதத்துக்கு பார்த்திங்கன்னா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இலைகளை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். உள்ளே பார்த்திங்கன்னா கட்டியாக பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம ஜெல்லி வந்து கொஞ்சம் தயாராகிடுச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு கெட்டியாக பார்த்திங்கன்னா இதை நம்ம அப்படியே வந்து ஓரமாக வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு. உங்களுக்கு நல்லா கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெல்லி பதத்தில் இருக்குன்னு. நீங்களும் இதை கன்ஃபார்ம் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.